dear friends, welcome back to my channel Nosy's Handwork. Friends, இன்னைக்குள்ள வீடியோல நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான tulip flower hair clip தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ ரொம்பவே ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. ரொம்ப யூனிக்கா, கியூட்டா இருக்கும் friends. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல அந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு போட்டுருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 5 minutes to 10 minutesல செய்யக்கூடிய இந்த சூப்பரான crochet clip வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இதே மெட்டீரியல் வந்து நம்மளோட நோசி ஷாப்லயுமே இந்த yarns குவாலிட்டியான yarns அவேலபிளா இருக்கு. கீழ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. ஸோ நான் உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புறேன். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க பல்க் ஆர்டருமே நம்ம கிட்ட ப்ளேஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு நம்ம வந்து பண்ணி தருவோம். ஸோ யூஸ் பண்ற yarn வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 100% acrylic yarn 3 play. ஓகே, ஸோ லீஃப்க்கு வந்து இந்த கலர் அண்ட் இந்த டைம் வந்து நான் ரெட் கலர் பண்ணலான்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹூக் சைஸ் 3.0 mm ஹூக் சைஸ், அப்புறமா yarn needle, scissors தேவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப் வந்து தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அலிகேட்டர் கிளிப். அப்புறமா ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ தேவை. B7000 நான் பர்சனலாகவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இத்தனை இயர்ஸாக ஒர்க் பண்ணதில் இது ரொம்ப நல்லா ஒட்டுது. அது மட்டும் இல்லை, நமக்கு மிஸ் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஒர்க் வந்து பண்ணிடுது. இதுவும் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கிளிப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி கோல்டு, பட் இந்த ஹேர் கிளிப் வந்து ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னால ஸோ நான் வீடியோ எடுத்து இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் நாட், செயின் 15, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 செயின்ஸ் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரோஷேல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் இல்லைனா இதிலே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ செயின் 15 போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஹூக்கில் இருந்து 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ண போகிறோம். 4th செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, 4th செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே. இந்த ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஏன் வந்து ஃபஸ்ட்டு 3 செயின் ஸ்கிப் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து இந்த ஹைட் வந்து மேட்ச் ஆகிறதுக்காக. ஸோ எவ்ரி ஸ்டிச்சஸ் 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட இதை அழகாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் ஐட்டமாக இருக்கும். யூனிக்கான ஒரு கிஃப்ட் ஐட்டமாக இருக்கும். லாஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3. இந்த ரைட் சைடில் இருக்க ஒர்க்கை அப்படியே லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, செயின் 1 2 3 விட்டுருங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 2. ஓகே, 1 2. தேர்டு செயினில் 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டு செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, அழகாக வந்து இந்த லீஃப் டிசைன் மாதிரி வருது பாருங்கள்.
Okay, next again 2 chains skip பண்ணுங்க. third chainல 1 time double crochet, chain 1 same spaceல 1 time double crochet. Next 2 chain skip பண்ணுங்க. fourth time 1 time double crochet, chain 1 1 time double crochet. Okay, இந்த leaf மாதிரி 1 2 3 4. okay, இப்போ next முடிக்கும் போது chain 3 1 2 3. next இருக்கிற செயினை skip பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அந்த chain 3 ஸ்பேஸில் hook insert பண்ணி slip stitch. okay, chain 1 கட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. உங்களுக்கு ஸ்டிச்சிலே தெரியும் இது நீட்டாக இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ yarn needle வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு என்ன கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ, நான் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்கு சென்ட்ரலில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களோட யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3. செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ யானோவை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், 1 2 3 4 5. okay, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5. இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பரான இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி லூப் எடுங்க, அப்படியே இழுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகாக ஒரு மொட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளோட டுலிப். நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு செயின் 3 1 2 3. ஓகேவா, இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் இதுக்கு செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்லேருந்து 1 2 3 4 5 6. ஓகே, 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அப்புறம் 1 2 3 4 5 6. 6th இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ப்ராப்பர் ஸ்டிச்சு. ஓகே ஓகே, இழுத்துட்டு இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படியே இழுங்க. இந்த லூப்பை இந்த செயின்குள்ளே இழுக்கணும். இப்படி இழுத்துட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து டுலிப் ஃப்ளார் வந்து வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு செயின் 3 செயின் 1 2 3. நெக்ஸ்ட் 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4
5 6. So 6 times double crochet எடுங்க 1 2 3 4 5 6 6th ஒன்ல hook insert பண்ணி loop எடுத்துக்கோங்க chain 3 1 2 3 லாஸ்டான ஸ்பேஸ்லயும் இதே மாதிரி 1 2 3 4 5 6 next 6th இதில் hook insert பண்ணி grab பண்ணிக்கணும் ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும் போது chain 3 1 2 3 நம்மளோட இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து hook insert பண்ணி slip stitch அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் chain 1 போட்டுக்கோங்க கட் பண்ணிக்கலாம் ஓகே yarn needle வச்சு ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த க்ளூ வச்சு ஒட்டிடலாம் ஃபஸ்ட் அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள் இந்த லீஃப் டிசைன் இருக்கட்டும் பேக் சைடில் இந்த லீஃப் டிசைனோட இங்கே ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான டுலிப் கிளிப் வீடியோ வந்து டியூட்டோரியல் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஹேர் கிளிப் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை பை